அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே டிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அன்ஸ்டேபிள் 17 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ். இதில் எது வந்துட்டு அன்ஸ்டேபிள் 17 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ் அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க. CrCO6, CrCO6+, MnCO5Cl, FeCO6 2+. ஃபஸ்ட்டு நம்ம CrCO6 எடுத்துக்கிடலாம். குரோமியத்துக்கு அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் எவ்வளவு? D4S2. அப்போ அதில் வந்து 6 வரும். ஒரு CO க்கு வந்துட்டு 2 எலக்ட்ரான். அப்புறம் நமக்கு 6 CO இருக்குது. 6 × 2 12. அப்புறம் டோட்டலி 6 + 12 எவ்வளோ வருது? 18 எலக்ட்ரான் வருது. இப்போ இதில் பாருங்கள், குரோமியத்துக்கு வந்துட்டு 6 CO க்கு வந்து 12, 6 + 12 18 எலக்ட்ரான். அப்போ இங்கே வந்து 18 எலக்ட்ரான் இருக்குது. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? 17 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்து CrCO6+ பார்த்துக்கலாம். அதே போல் நமக்கு குரோமியத்துக்கு 6 × 2 12. அப்புறம் நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்போது 6 + 12 18, 18 - 1 17. அடுத்தது பாருங்கள், MnCO5Cl. அப்போது மேக்னஸுக்கு வந்துட்டு D5S2. அப்போ அதனால் 7 இருக்குது. இங்கே 5 × 2 10. குளோரினுக்கு வந்து 1. அப்போது 10 + 7 17, 17 + 1 18. இங்கேயும் நமக்கு 18 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்தது FeCO6 2+. இதுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். அயனுக்கு வந்துட்டு D6S2. அப்போ 8 எலக்ட்ரான் இருக்குது. 6 × 2 12 வருது. அப்போ 12 + 8 10. இங்கே ஒரு 2 2+ இருக்குது, செப்பரேட் பண்ணியிருக்குங்க. 20 - 2 18 எலக்ட்ரான் வருது. அப்போ இது 18 எலக்ட்ரான் வருது, இது 18 வருது, ஃபஸ்ட்டு ஒன்று 18 வருது. அப்போ எது தான் இந்த 17 எலக்ட்ரான் அப்படின்னாச்சுன்னா இந்த செகண்ட் ஒன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், ஆக்ஸோ ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் hydrogenation of olefins, hydroformylation, polymerization of olefins, isomerization of olefins. Hydroformylation is the correct answer. எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச கொஸ்டின். அப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஆக்ஸோ ப்ராசஸ் என்ன நடக்குது? அல்கின் டு அல்டிகைட், அல்கினை அல்டிகைடாக மாற்றுது. தேர்ட் கொஸ்டின், Ziegler-Natta catalyst is a polymerization catalyst which results in dash polymer. ஏடாக்டிக் பாலிமர், ஐசோடாக்டிக் பாலிமர், சிண்டியோடாக்டிக் பாலிமர், இர்ரெகுலர் பாலிமர். அப்போ இந்த Ziegler-Natta கேட்டலிஸ்ட்டை வச்சு என்ன செய்வாங்க? பாலிமரைசேஷன் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அங்கே என்ன பாலிமர் கிடைக்குது? ஐசோடாக்டிக்கா, சிண்டியோடாக்டிக்கா, ஏடாக்டிக்கா. அப்புறம் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த Ziegler-Natta கேட்டலிஸ்ட் வந்துட்டு ஐசோடாக்டிக் பாலிமர் தான் நமக்கு கொடுக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஐசோடாக்டிக் பாலிமர்னா என்ன பாருங்கள், சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் are located on the same side of the macromolecule backbone. பாருங்கள், இதில் substituents are located on the same side of the macromolecule backbone. சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஒரே பக்கத்தில் அப்படியே லைனாக அடக்கிக்கிட்டே போகுது. அதுதான் என்ன? ஐசோடாக்டிக் பாலிமர். சிண்டியோடாக்டிக் பாலிமர்னா என்ன? சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இன் ஆல்டர்னேட் பொசிஷன், ஒன்று விட்டு அப்படி வரிசையாக என்ன செய்யுது? அந்த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்குது. இப்போ ஏடாக்டிக் பாலிமர்னா என்ன? ரேண்டம் பொசிஷன். அங்கே வந்து அந்த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸு எந்த ஒரு பொசிஷனும் கரெக்டாக இல்லாமல் ரேண்டமாக அங்கே என்ன செஞ்சிருக்கு? சப்ஸ்டியூட்டாக இருக்குது. அதை என்ன சொல்கிறோம்? ஏடாக்டிக் பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த Ziegler-Natta கேட்டலிஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்துட்டு ஐசோடாக்டிக். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். இங்கே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ அங்கே ரோடியம் ட்ரைஃபெனைல் பாஸ்பேன் H, CH2 CH3 Cl. நமக்கு என்ன கிடைக்கிது? நமக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கிடைக்கிது வித் எலிமினேஷன் ஆஃப் ஒரு ஈத்தேன். இஸ் an example of elimination, reductive elimination, addition, oxidative addition. இதில் ஆப்ஷன் வந்துட்டு பி தான், reductive elimination. அதாவது reductive elimination என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் சென்டர் டிக்ரீசஸ். அதாவது மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன செய்யணும்? டிக்ரீஸ் ஆகணும். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை வந்து எக்ஸ் போட்டுவிடுங்க. எக்ஸு இதுக்கு ஹைட்ரேட்டுக்கு -1, இதுக்கு ஒரு -1, சிஎலுக்கு ஒரு -1. அப்போ x - 3 is equal to 0. அப்போ x is equal to +3. இந்த பக்கம் பாருங்கள், எக்ஸு இதுக்கு வந்துட்டு 0. ஓகே, அப்போ x + 0 இதுக்கு ஒரு -1 ஈக்குவல் டு 0. அப்போ x is equal to இவ்வளோ வருது? 1 +1. அப்போ இங்கே பாருங்கள் +3, இங்கே வந்துட்டு +1. அப்போது அந்த ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு பேர் தான் ரிடக்டிவ் எலிமினேஷன். அப்போது ரிடக்டிவ் எலிமினேஷனாக பாருங்கள், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் சென்டர் டிக்ரீசஸ். அப்போது பாருங்கள் +3லேருந்து எங்கே வந்திருக்கு? +1க்கு வந்திருக்கு. அப்போது +3ல் உள்ளது +1க்கு டிக்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் என்ன சொல்கிறோம்? இதை ரிடக்டிவ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் கொஸ்டின், த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் த காம்ப்ளெக்ஸஸ் 1 and 2 are.
அப்போ இங்கே பாருங்கள், 1வது காம்ப்ளெக்ஸு 2வது காம்ப்ளெக்ஸு என்ன கேட்டிருக்காங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு. இப்போ Fe2CO9 Fe3CO12. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு Fe2CO9க்கு பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது Fe3CO12க்கு நம்ம பார்க்கலாம். இதில் ஆப்ஷன் பாருங்கள், 18 எலக்ட்ரான், இங்கே ஒரு 18 எலக்ட்ரான் 18 எலக்ட்ரான், அடுத்தது பி 16 எலக்ட்ரான் 16 18 எலக்ட்ரான், 20 எலக்ட்ரான் 20 16 எலக்ட்ரான், 18 எலக்ட்ரான் 20 and 20 எலக்ட்ரான். நமக்கு Fe3CO12ல் 2 டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்குது, எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த 2 அயனுக்கும் என்ன இருக்குது, இங்கே பிரிட்ஜ்டு CO இருக்குது, பட் இந்த அயனுக்கு என்ன இல்லை, பிரிட்ஜ்டு CO இல்லை. இது நம்ம தனியாக பார்க்கணும், இந்த ரெண்டையும் நம்ம தனியாக பார்க்கணும், எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்துட்டு Fe2CO9க்கு நம்ம பார்த்துடலாம். அப்போது நமக்கு Fe2CO9 எப்படி இருக்குது, Fe அப்புறமா 3 டெர்மினல் CO, அப்புறமா 3 பிரிட்ஜ்டு CO இருக்குது. ஓகே, 3 பிரிட்ஜ்டு CO, இது 3 டெர்மினல் CO இருக்குது. இப்போ அயனுக்கு நம்ம ஃபஸ்ட் சொல்லிக்கிடலாம். அயனுக்கு வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் 8 எலக்ட்ரான், அப்புறமா 3 CO 6 எலக்ட்ரான், 3 பிரிட்ஜ்டு CO அதுக்கு வந்து 3 எலக்ட்ரான், அடுத்து ஒரு மெட்டல் பாண்டு அதுக்கு 1 எலக்ட்ரான். இதில் எவ்வளோ வருது பாருங்கள், 8 + 6 14, 14 + 3 17, 17 + 1 18. ஓகே, அப்போ இது நமக்கு 18 எலக்ட்ரான் வருது. அப்போ ஆப்ஷனில் எங்கே அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒன்று ஆப்ஷன் ஏயாக இருக்கலாம், இல்லைன்னா டியாக இருக்கலாம். அப்போ பியும் கிடையாது, சியும் கிடையாது. இப்போ அடுத்தது 2வது அந்த Fe3CO12 செக் பண்ணி பார்க்கலாம். இந்த Fe3CO12ல் இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அயன் எடுத்துக்கலாம், அப்புறமா 3 CO இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு மெட்டல், இங்கே ஒரு மெட்டல். அப்போ இந்த அயனுக்கு எவ்வளோ வரும், 8 வரும். அப்போ இங்கே 3 CO இருக்குது 6, இங்கே ஒரு மெட்டல், அப்போ இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ நமக்கு மொத்தம் டோட்டல் எவ்வளோ பாருங்கள், 8 + 6 14, 14 + 4 18 எலக்ட்ரான். அப்புறம் இங்கேயும் நமக்கு எவ்வளோ வருது, 18 எலக்ட்ரான் வருது. அடுத்து இதை நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இதில் Fe2 இருக்குது, Fe2 அப்புறமா இதில் CO9 ஒரு மெட்டல் பாண்ட். இதுக்கு எவ்வளோ வேல்யூ வந்துச்சோ அதே போல் தான் இதுக்கும் வரப்போகுது. அதாவது Fe2CO9 இதே நம்ம முடிச்சிட்டோம். 2 Fe இருக்குது, அப்புறமா CO எத்தனை, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ Fe2CO9 இதுக்கு நமக்கு 18 எலக்ட்ரான் தான் வந்தது. அது கண்டிப்பாக இதுக்கும் எவ்வளோ தான் வரும், 18 எலக்ட்ரான் தான் வரும். அதனால் 3மே 18. ஃபஸ்ட் ஒனுக்கு 18, அடுத்து இதுக்கு 18, அடுத்தது இந்த ரெண்டையும் சேர்த்து 18. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், இது 18, அடுத்தது 18, அடுத்தது 18. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் 20 இருக்குது கிடையாது, இங்கேயும் 20 இருக்குது கிடையாது. இந்த Fe2CO9 நீங்கள் இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். Fe2CO9 அப்போ 2 Fe இருக்குது, அப்போ 8 + 8 16, 16 + 18 9 × 2 18. அப்போ என்ன வருது பாருங்கள், 34 வருது. அப்புறமா ஒரு மெட்டல் பாண்டு +2, இப்போ என்ன ஆச்சு 36. அப்போ 36/2 எவ்வளோ வரும், 18 வரும். இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின் பார்க்கலாம். The total electron count for each metal in the dimeric complex Mn2CO10 is. அதாவது ஈச் மெட்டல்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது 2 மெட்டல் இருக்குது, அப்போ ஒரு மெட்டலுக்கு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ 36 எலக்ட்ரானா, 18 எலக்ட்ரானா, 14 எலக்ட்ரானா, 32 எலக்ட்ரான்ஸா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு Mn2 காமனாக எழுதிக்கிடலாம். Mn2CO10 ஒரு Mனுக்கு வந்து 7, D5S2, அப்போ 5 + 2 7. இப்போ 7 × 2 2 Mn இருக்குது, அப்போ 14 வருது. 10 × 2 20, ஒரு மெட்டல் பாண்டு. ஓகே, 2, அப்போ 34 + 2 36. அப்போ 2 மெட்டலையும் சேர்த்து நமக்கு 36 வருது. ஃபார் 1 மெட்டல் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் ஃபார் ஈச் மெட்டல், ஒவ்வொரு மெட்டலுக்கும் எவ்வளவு. ஸோ 36/2 நமக்கு எவ்வளோ வருது, 18 எலக்ட்ரான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7வது கொஸ்டின், நம்பர் ஆஃப் RH பாண்ட்ஸ் இன் த RH2CO4Cl2 காம்ப்ளெக்ஸ் இஸ். அதாவது மெட்டல் பாண்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ RH2CO4Cl2 ரோடியம் கார்பனைல் குளோரைடு, அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். RH CO இதில் 2 பிரிட்ஜி Cl இருக்குது. இதில் வந்துட்டு அந்த மெட்டல் பாண்டே இல்லை. அதனால் நமக்கு ஆப்ஷன் டி 0 பாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின் பாருங்கள். CO2CO8 + H2 gives 2COHCO4. The above reaction is an example for. இந்த ரியாக்ஷன் எதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சிடேட்டிவ் எலிமினேஷன், ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ரிடக்டிவ் எலிமினேஷன், ரிடக்டிவ் அடிஷன். நம்ம போன ஒரு கேஸ் பார்த்தோம், ரிடக்டிவ் எலிமினேஷன் பார்த்தோம். ரிடக்டிவ் எலிமினேஷனில் என்னாச்சு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சு. இந்த கேஸில் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நமக்கு ஆப்ஷன் வந்துட்டு இதுதான், ஆக்சிடேட்டிவ் அடிஷன். இங்கே என்ன ஆக போகுது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. பாருங்கள், இன்க்ரீசஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே போல் இன்க்ரீசஸ் கோஆர்டினேஷன் நம்பர்.
இதில் பாருங்கள் CO2 CO8 இருக்குது, COH CO4 இருக்குது. அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு 0. இந்த கேஸில் பாருங்கள் x-1 இதுக்கு வந்து 0. அப்போ x-1 = 0, x = +1. அப்போ என்ன ஆகுது 0 ஸ்டேட்டில் இருந்துட்டு +1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள் இன்க்ரீசஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th question, CrCO6 react with benzene to give CrCO6 benzene, CrCO3 benzene, CrCO5 benzene, CrCO4 benzene. எந்த ஆப்ஷன் சொல்லி நம்ம பார்த்துடலாம். அப்போ இதில் வந்துட்டு 3CO வந்து வெளியில் போகுது. இந்த 6COவில் 3CO வந்து வெளியில் போகுது. அதுக்கு பதிலாக ஒரு பென்சின் உள்ளே வருது. அப்போ இதில் 3CO உள்ளது எது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 3CO உள்ளது இது தான். அப்போ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் CrCO6 ப்ளஸ் பென்சின் கிவ்ஸ் CrC6H6CO3 ப்ளஸ் 3CO வெளியில் போகுது. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th question, find the wrong statement from the following. எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. MnCO5 is 17 electron species, Mn2CO10 is stable and diamagnetic, CO2CO9 is stable and paramagnetic, COCO4 is 17 electron species. அப்போ இது வந்துட்டு 17 எலக்ட்ரான் ஸ்பீசிஸாங்கிறத பார்க்கணும். எம்எனுக்கு வந்துட்டு 7, இதுக்கு வந்துட்டு 10. ஸோ 10 + 7 17 தான். ஓகே, அப்போ இது கரெக்டு தான். அடுத்து Mn2CO10 இஸ் ஸ்டேபிள் அண்ட் டயாமேக்னெட்டிக். இதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டேபிளாங்கிறத பார்க்கணும். அப்போ Mn2 எவ்வளோ வரும் 7 + 7 14, 14 ப்ளஸ் இதில் வந்து 20 இருக்குது. அப்போ 34, ஒரு மெட்டல் பாண்டு 2, அப்போ நமக்கு 36 வருது. அப்போ 36ங்கிறது என்னது ஸ்டேபிள் அண்ட் டயாமேக்னெட்டிக், கரெக்டு தான். அடுத்தது CO2 CO9 இது என்னங்கிறத பார்க்கணும். CO2க்கு எவ்வளவு அந்த 7 + 2 9, 9 × 2 18. அடுத்தது 18 + 18 எவ்வளோ வருது 36 ப்ளஸ் ஒரு மெட்டல் பாண்டு என்ன வரும் 2. அப்போ நமக்கு 38 வருது. அப்போ கண்டிப்பாக இது நமக்கு ஆப்ஷனாக இருக்காது. இப்போ 38 வந்துட்டு நாட் ஸ்டேபிள், அப்போ இது கிடையாது. அடுத்து COCO4 இஸ் 17 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். COக்கு வந்துட்டு எவ்வளோ வரும் நமக்கு 9 வரும். அப்போ 9 + 8 அப்போ 17, 4 × 2 8, அப்போ 17 வருது. அப்போ இதுவும் கரெக்டு தான், 17 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். அப்போ எது தான் இதில் ராங் ஸ்டேட்மெண்ட்டு C. இப்போ இதுதான் கேட்டிருக்காங்க ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள் MnCO5 அப்போ 7 + 10 17 இது கரெக்டு. அடுத்து Mn2CO10 36 எலக்ட்ரான் வருது, அதுவும் கரெக்டு தான். அடுத்தது COCO4 இதுவும் 17 எலக்ட்ரான் கரெக்டு தான். இந்த CO2 CO9 அதுக்கு தான் 38 எலக்ட்ரான் வருது. அப்போ இதுதான் நாட் ஸ்டேபிள். இப்போ ஆப்ஷன் நமக்கு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th question, பிக் அவுட் த ராங் மேட்சிங். இதில் எது வந்துட்டு ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. C5H5 twice V vanadosine டார்க் க்ரீன், C5H5 twice Cr டார்க் க்ரீன். அடுத்து C5H5 twice Fe ஆரஞ்சு, C5H5 twice CO பர்பிள் பிளாக்கு. இதில் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு A தான். அதாவது டிஆர்பி கீப்படி இது A தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதில் பாருங்கள் C5H5 twice V vanadosine வந்துட்டு வயலட் கலர், பாயிண்ட் குரூப் வந்துட்டு D5D. அடுத்தது குரோமோசின் வந்துட்டு ரெட் சாலிட், இதுதான் கரெக்டான இதோட கலர். அடுத்தது CP twice Mn மேக்னீஸ் வந்துட்டு மேக்னோசின் ப்ரௌன். அடுத்து டைட்டனோசின் வந்துட்டு டார்க் க்ரீனு. அப்போ C5H5 twice CO டார்க் பர்பிள். ஓகே, டார்க் பர்பிள். அடுத்தது அயன் இது வந்துட்டு ஃபெரோசின் வந்துட்டு ஆரஞ்சு கலர். ஓகே, இதில் ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது இதுதான் ராங் மேட்சிங். அதே போல் இது வந்துட்டு டார்க் க்ரீன் வரக்கூடாது, என்ன வரணும் இதில் வந்து ரெட் சாலிட் இதில் வரணும். ரெட் சாலிட் வந்துட்டுனா இது கரெக்ட் ஆன்சர். 12th question, in the solid state which of the following metallocene has cyclopentadienyl rings are in eclipsed. இதில் எது வந்துட்டு D5H சிமெட்ரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சாலிட் ஸ்டேட்டில் இது நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து தியரி பாட்டில் நம்ம பார்த்துட்டோம். ருத்தினோசின் அண்ட் ஆஸ்மோசின் இது வந்துட்டு தான் நமக்கு எப்படி இருக்குது D5H, அதாவது சைக்ளோபென்டாடைல் ரிங்ஸ் ஆர் இன் எக்லிப்ஸ்ட் ஃபார்மில் இருக்குது ருத்தினோசின் அண்ட் ஆஸ்மோசின். 13th question பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம் த மோஸ்ட் ஸ்டேபிள் பைனரி கார்பனைல்ஸ் ஆர் டேஸ் காம்ப்ளெக்ஸ். அப்போ ருத்தீனியம் ஆஸ்மினியம் இந்த ரெண்டில் இந்த ரெண்டோட மோஸ்ட் ஸ்டேபிள் பைனரி கார்பனைல்ஸ் கேட்டுக்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குதா ட்ரை நியூக்ளியரா, மோனோ நியூக்ளியரா, டை நியூக்ளியரா, டெட்ரா நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பைனரி கார்பனைல்ஸ்னால் என்ன, அதாவது பேரண்ட் கார்பனைல்ஸ். அதில் வந்துட்டு கார்பனைல்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த கார்பனைல்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வந்து அந்த டெரிவேட்டிவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால தான் இது வந்துட்டு பைனரி கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கேஸில் நமக்கு வந்து ட்ரை நியூக்ளியர்
ஓகே, ஆஸ்மியம் OS3CO12, ருத்தினியம் 3CO12 இது வந்துட்டு தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, அப்போ ட்ரை நியூக்ளியர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின், ஜீசஸ் சால்ட் இஸ் பாருங்கள் K2PtCl2 CH2 double bond CH2, KPtCl3 CH double bond CH2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் சீசஸ் சால்ட் KPtCl thrice CH double bond CH2, பொட்டாசியம் ட்ரைக்ளோரோ எத்திலின் பிளாட்டினேட் 2. அப்போ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் பிளேனார். PtCl3 இதில் ஒரு எத்திலின் பாருங்கள், PtCl3 இதில் ஒரு எத்திலின். ஓகே, இது வந்து எல்லோ கலர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 15th கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த ரியேஜன் இன்வால்வ் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் இதில் எந்த ரியேஜன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபெரோசின் இருக்குது, அப்புறம் இதில் வந்து CH2NMe2 சப்ஸ்டியூட்டாக இருக்குது. எந்த ரியேஜன்? இதில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஒரு மேனிச் ரியாக்ஷன். பாருங்கள், இதில் ஒரு செகண்டரி அமீன், இதில் ஒரு அல்டிகைடு, ஒரு பேஸ் இருக்குது. இதோட மெக்கானிசத்தை நம்ம பார்த்துடலாம். அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக அல்டிகைடு எடுத்துக்கிடலாம், அப்புறம் இதில் செகண்டரி அமீன் இருக்குது. அப்போ இந்த நைட்ரஜனோட அந்த லோன் பேர் என்ன செய்யுது, இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, CO- மாறிடும். அப்போ அந்த O- வாட்டர்லேருந்து ஒரு ஹெச் எடுத்துகிட்டு OH மாறிடும். இப்போ OH மாறிச்சு, இதில் ப்ளஸ் போடுறோம், இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா OH மாறிடும், ப்ளஸ் நியூட்ரலாக மாறிடும். அப்புறம் இதில் OH என்ன செய்யுது, இதை ஹெச் எடுக்குது. அப்போ ஹெச் எடுத்தால் என்ன ஆயிரும், இது வந்துட்டு OH2 மாறிடும். அதாவது இது ஒரு ஹெச், இது ஒரு ஹெச், அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் வந்துடும் ஆக்சிஜன் மறுபடி. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இந்த H2 வந்துட்டு H2 வெளியில் போயிடும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், நமக்கு இதில் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, அதாவது இந்த ஹெச் உள்ளே போயிட்டுனா நமக்கு இது நியூட்ரலாக மாறிடும். அப்போ இதில் ஒரு பாண்டு இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 மட்டும் தான் இருக்குது. ஒரு பாண்டு இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 மட்டும் தான் இருக்குது. இப்போ இதில் அந்த வாட்டர் மாலிகுல் வெளியே போனதுனால என்ன ஆகிட்டு இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ இது ஒரு எலக்ட்ரோஃபைல். இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் தான் என்ன செய்யுது, அந்த ஃபெரோசினில் போய் சப்ஸ்டியூட் ஆகுது. பாருங்கள், அப்போ CH2 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் என்ன செய்யுது, இந்த இடத்துல வந்து பொசிஷனில் போய் சப்ஸ்டியூட் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16th கொஸ்டின், மேட்ச் காலம் A வித் காலம் B. காலம் ஏல பாருங்கள், காலம் பியில் பாருங்கள். இங்கே ட்ரைஃபனைல் பாஸ்பேன், ரோடியம் குளோரைடு, RHCO2I2, PdCl4 HCO CO4. இந்த பக்கம் சிந்தசிஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட், ஹைட்ரஜனேஷன் கேட்டலிஸ்ட்டு, ஹைட்ரோஃபார்முலேஷன் ஆஃப் ஆல்கேன், அடுத்தது வேக்கர்ஸ் ப்ராசஸ். இதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். அப்போ இதில் ABCD, அப்புறம் BADC, CDAB, DABC. ஓகே, இதோட நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரைஃபனைல் பாஸ்பேன், ரோடியம் குளோரைடு, ஹைட்ரஜனேஷன் கேட்டலிஸ்ட்டு, வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு, RHCO2I2, சிந்தசிஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட், மான்சான்டோ அஸ்டிக் ஆசிட் ப்ராசஸ், PdCl4 வேக்கர்ஸ் ப்ராசஸ், HCO CO4, ஹைட்ரோஃபார்முலேஷன் ஆஃப் ஆல்கேன். ஓகே, முக்கியமான கொஸ்டின். இதில் ஆப்ஷன் வந்துட்டு பி தான். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17th கொஸ்டின், த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் COH-N2 PPH3 thrice. அப்போ இதில் எந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் வந்து பல்கே குரூப் யார் அப்படின்னாச்சுன்னா இந்த ட்ரைஃபனைல் பாஸ்பேன் தான். ஓகே, அப்போ அது எல்லாமே ஈக்குவட்டல் பொசிஷனில் இருந்தால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ எந்த கேஸில் அதில் வந்துட்டு ஈக்குவட்டல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ட்ரைஃபனைல் பாஸ்பேன் இதில் பாருங்கள், மூணுமே வந்து ஈக்குவட்டல் பொசிஷனில் இருக்குது. இந்த கேஸில் பாருங்கள் இல்லை, இது வேறு ஒன்று இருக்குது. இந்த கேஸில் பாருங்கள், நமக்கு இதில் வேறு இருக்குது, இங்கே வேறு இருக்குது. இங்கே நமக்கு பாருங்கள், இதில் ஹைட்ரஜன் ஈக்குவட்டல் பொசிஷனில் இருக்குது. ஓகே, அப்போ இந்த கேஸில் மட்டும்தான் மூணுமே எதில் இருக்குது, பல்கே குரூப் மூணுமே ஈக்குவட்டல் பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 18th கொஸ்டின், மெட்டல் கார்பனைல்ஸ் விச் டஸ் நாட் ஒபே EAN ரூல். இதில் எது வந்து EAN ரூலை ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் FeCO5, MoCO6, M2CO10, VCO6. FeCO5 பார்த்துடலாம். அப்போ அயனுக்கு வந்து 8, 5 into 10, ஸோ 18 வருது. அடுத்து MoCO6, MOக்கு வந்து 6, அடுத்தது 6 into 2, 12, 18 வருது. அதே போல் Mn2CO10 இது வந்து 36, இது எல்லாமே ஒபே பண்ணுது. அடுத்து பாருங்கள் VCO6, இங்கே வந்து வாங்கிட்டதுக்கு 5, 6 into 2, 12, 17. அப்போ இது மட்டும் தான் என்ன செய்யலை, EAN ரூல் ஒபே பண்ணல. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19th கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் பேர் யூஸ் டு ப்ரிப்பேர் Ziegler-Natta கேட்டலிஸ்ட். இதில் எது வந்துட்டு Ziegler-Natta கேட்டலிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ட்ரைஎத்தில் அலுமினியம் TaCl4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ட்ரைஎத்தில் அலுமினியம் TaCl4 Ziegler-Natta கேட்டலிஸ்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து போகலாம். 20th கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபெரோசின் இஸ் இன்கரெக்ட்.
இந்த 4ல் எந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்ட்? ஃபெரோசின் இஸ் டயமேக்னெட்டிக், கரெக்டு, டயமேக்னெட்டிக் தான். டைபோல் மூமெண்ட் 0, அதுவும் கரெக்டு தான். அடுத்து ஆப்டென்ட் வென் C5H5 அண்ட் ரெடியூஸ்ட் அயன் ஹீட்டட் அட் 300 டிகிரி செல்சியஸ். அதாவது அவங்க கீலி அண்ட் பவுசன் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெரோசினை இப்படி தான் அவங்க வந்து ரெடி பண்ணாங்க, இது மூலமாக ரெடி பண்ணலை. ஓகே, அதனால் நமக்கு இது இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு இதுதான். ஓகே, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டலிஸ்ட் இஸ் யூஸ்ட் டூரிங் த ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயில்? நிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிற பாருங்கள். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயில் நிக்கல், திஸ் அலோவ்ஸ் த ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ் அட் லோவர் டெம்பரேச்சர். இப்போ லோயர் டெம்பரேச்சரில் இந்த ஹைட்ரஜனேஷன் ஈஸியாக நடக்குது. அப்போ ஏன் இந்த ஹைட்ரஜனேஷன் பண்ணுறாங்க இந்த ஆயிலில்? அதாவது ஆயில் வந்துட்டு லிக்விடாக இருக்கும், அதை வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த நிக்கலை வச்சு ஹைட்ரஜனேஷன் பண்ணுறாங்க. நிக்கலை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஹைட்ரஜனேஷன் பண்ணுறாங்க. அப்போ அதனால் அந்த லிக்விடோட அந்த ஆயிலோட லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாகும், அதாவது செல்ஃப் லைஃப் டைம் வந்துட்டு கூடும். ஆயில்ஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் டு மேக் தம் சாலிட் ஹைட்ரஜனேஷன் இஸ் டன். அதனால் அதோட செல்ஃப் லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் அந்த ஆயில் என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனேஷன் பண்ணுறாங்க. 22nd கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அப்போ இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுக்கு எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? இட் இஸ் ரோடியம் குளோரைட் ட்ரைஃபனைல் பாஸ்பேன். ஓகே, கரெக்டு தான். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் RHCl3 3H2O எத்தனால் வித் எக்ஸஸ் ட்ரைஃபனைல் பாஸ்பேன். இதுவும் கரெக்டு தான். இதை வச்சா நமக்கு வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. இட் ஹாஸ் டிஸ்டண்டட் ஆக்டாகடல் ஜாமெட்ரி. கிடையாது, டிஸ்டண்டட் ஸ்கொயர் பிளைனார் ஜாமெட்ரி. ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் 18 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ். அப்படி கிடையாது, 16, 18, 16, 18 அப்படி மாறி மாறி நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த 2 தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அப்போது சி அண்ட் டி. அப்போ சி அண்ட் டி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது டிஸ்டண்டட் ஸ்கொயர் பிளைனார் ஸ்ட்ரக்சர், ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் 18 எலக்ட்ரான், 16, 18 மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால் சி அண்ட் டி இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 23rd கொஸ்டின், வென் அசிட்லீன் ரியாக்ட்ஸ் வித் டைகோபல்டோ ஆக்டாகார்பனைல் டேஷ் மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் எலிமினேட்டட். அப்போது இந்த டைகோபல்டோ ஆக்டாகார்பனைல் வந்து அசிட்லீனோட ரியாக்ட் ஆகி நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் CO வந்து வெளியில் போகுது. நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், CO2 CO6, இதில் ஒரு அசிட்லைன். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24th கொஸ்டின், இன் சீசஸ் சால்ட் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ். நமக்கு வந்து பிளாட்டினம்ங்கிறது தெரியும், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னங்கிறது தெரியாது. பாருங்கள், KPtCl3 CH2. அப்போ நமக்கு வந்து எக்ஸ் போட்டுக்கிடலாம், -3, இதுக்கு வந்து 0 இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ்ஸாக போய்ட்டு நமக்கு இதில் -1 இருக்கும். ஸோ -1. ஸோ எக்ஸ் -3 இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எங்கே வந்துட்டு +3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ பிளாட்டினம் 2+ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25th கொஸ்டின் பாருங்கள். த காம்ப்ளெக்ஸ் குளோரோட்ரிஸ் ட்ரைஃபனைல் பாஸ்பேன் ரோடியம் 1 இஸ் யூஸ்டு ஃபார் alkene hydrogenation, hydroformylation, alkene polymerization, acetylene oligomerization. ஈஸியான கொஸ்டின் தான். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு, அதாவது அல்கின் ஹைட்ரஜனேஷன். ஓகே, அப்போ அல்கின் பாருங்கள் நமக்கு இதில் ஈத்தேனாக மாறுது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். 26th கொஸ்டின் பாருங்கள். த கோ கேட்டலிஸ்ட் யூஸ்ட் இன் சீக்லர்-நேட்டா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் இஸ். அப்போ இந்த சீக்லர்-நேட்டா அந்த பாலிமரைசேஷனில் கோ கேட்டலிஸ்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க? C2H5Cl, C2H5MgBr, C2H5 twice AlCl, none. இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். C2H5 twice AlCl. சீக்லர்-நேட்டா கேட்டலிஸ்ட் என்னது? C2H5 thrice Al, TiCl3. கோ கேட்டலிஸ்ட்டு C2H5 twice AlCl. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 27th கொஸ்டின். இன் மெட்டல் கார்பனைல்ஸ் CO molecules act as dash ligands. மெட்டல் கார்பனைல்ஸில் அப்போ CO molecules வந்துட்டு எது எப்படி இருக்குது? நியூட்ரல் லிகண்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 28th கொஸ்டின். பாயிண்ட் குரூப்ஸ் ஃபார் PtCl4 2- மாலிக்யூல் இஸ் D4H, D3H, D5H, D∞H. ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். D4H. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 29th கொஸ்டின். டை-eta-6 பென்சின் குரோமியம் 0 இஸ் ஏ டேஷ் எலக்ட்ரான் சிஸ்டம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டை 2 பென்சின் நம்ம போடுறோம், அப்போ eta-6, அப்போ குரோமியம் 0, குரோமியம் போட்டாச்சு, 2 டை பென்சின் போட்டாச்சு. அப்போ இதுக்கு 6, குரோமியத்துக்கு D4S2 இதுக்கும் 6, 18. ஸோ 18 எலக்ட்ரான் சிஸ்டம். 30th கொஸ்டின். த காம்ப்ளெக்ஸ் விச் obeys 18 எலக்ட்ரான் ரூல் இஸ் FeCO4, NaCO3 PH3, CrCO5,
CrC2H5 twice. இப்போ FeCO4 பாருங்கள், 8 + 8 16. அடுத்தது NaCO3PH3 10, அப்புறம் 6, இங்கே ஒரு 2 18 எலக்ட்ரான். அடுத்தது CrCO5க்கு 16 எலக்ட்ரான் தான் இருக்குது. CrC2H5 twice, Crக்கு வந்து 6, இதுக்கு வந்துட்டு 4, ஸோ டோட்டலி 10 இருக்குது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு இது B. ஓகே, B is the right answer. 31st question. In Wilkinson catalyst, the oxidation state and the coordination number of metal is. Oxidation state கேட்டிருக்காங்க, coordination number ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ குளோரோ ட்ரெஸ் ட்ரைஃபைல் பாஸ்பேன் ரோடியம். அப்போ x - 1 0 is equal to 0. இப்போ x is equal to +1. இப்போ 1 எங்கே இருக்குங்கிற பாருங்கள். ஆப்ஷன் C is the correct answer. Coordination number 3 + 1 4. 32nd பார்க்கலாம். The H1 NMR spectrum of eta5C5H5 twice Fe recorded at room temperature gas 1 singlet 1 multiplet 2 singlet 2 multiplet. அப்போ நம்ம இதில் ஃபெரோசின் எழுதியாச்சு. அப்போ இதில் உள்ள அந்த ஹெச் எல்லா ஹெச்சும் எப்படி தான் இருக்குது, சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, அதனால் நமக்கு ஒரே ஒரு சிங்லெட் தான் கிடைக்கிது. கீழேயும் மேலேயும் எப்படி தான் இருக்குது, எல்லா இடத்துலையுமே சேம் தான் இருக்குது. அதனால் ஒன்லி 1 சிங்லெட், சேம் என்விரான்மெண்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். 33 பார்க்கலாம். Oxygen is added to double bond to form aldehyde by Wilkinson catalyst, Wacker's process, Oxo process, Ziegler-Natta catalyst. Wacker's process is the correct answer. பாருங்கள், அப்போ அல்கின் எதுவாக மாறுது, ஆல்டிஹைடாக மாறுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த பழையடியம் டெட்ராக்ளோரைட். அடுத்தது 34. Alkene is hydroformulated by ஈஸியான கொஸ்டின். ஹைட்ரோஃபார்முலேஷன் ஆக்சோ ப்ராசஸ் ஈஸியாக எழுதிடலாம். கேட்போம் பாருங்கள், அல்கின் COH2 CO2 CO8 RCH2 CH2 CHO கிடைக்குது, ப்ளஸ் RCH CH3. 35th கொஸ்டின். Which one of the following metals form metallocene? எந்த மெட்டல்லாம் மெட்டலோசீன்ஸ் ஃபார்ம் பண்ணும்? கோபால்ட், நிக்கல், குரோமியம், வனேடியம், டைட்டேனியம் எல்லா மெட்டல்ஸுமே என்னச்சியும் இந்த மெட்டலோசீன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆல் த அபவ். D is the correct answer. 36th question. CO2 CO8 catalyst is not desirable in the case of propylene to butyraldehyde because ப்ரொப்பிலினை புடைரல்டிஹைடாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. எதை வச்சு? இந்த CO2 CO8 வச்சு. காரணம் என்ன? டெம்பரேச்சர் ஆஃப் 140 degrees Celsius to 170 degrees Celsius, pressure 2 atmosphere, branch chain aldehydes predominates over linear molecules. அப்போ இங்கே வந்து பிரான்ச்டு அந்த aldehyde நமக்கு ஃபார்ம் ஆகுது, predominates linear molecules. லீனியர் aldehyde இப்போ நமக்கு இதில் பிரான்ச் தான் என்ன செய்யுது, இங்கே டாமினேட் பண்ணுது. ஓகே, அப்போ இது எல்லாமே இருக்குது. அப்போ ஆல் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 37th question. In Mn2COY, the Mn bond is a normal 2 electron covalent bond. There is no bridging CO group. The value of Y is 10, 8, 9, 12. அப்போ நமக்கு Mn2COY கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த Y நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்துட்டு நோ பிரிட்ஜிங் அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்போ பிரிட்ஜிங் இல்லைன்னா நமக்கு Yயோட வேல்யூ என்ன பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ Mn2CO10 நம்ம நிறையா பார்த்துக்குறோம். அதே போல் என்ன பண்ணுங்க, இதுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரான் கவுண்ட்டை எழுதிக்கிடுங்க, கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. ஓகே, அப்போ நமக்கு 36 வருது. அப்போ 36 வரதுனால இதில் 10 போட்டாச்சுன்னா நமக்கு என்ன வருது, 36 வருது. அதனால் 10. A is the correct answer. Which of the following is not an organometallic compound? இது வந்துட்டு organometallic compound இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ organometallic compoundனா என்ன? அதாவது ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கணும், கார்பன் ஹைட்ரஜன் குரூப் இருக்கணும், ப்ளஸ் ஒரு மெட்டல், அதுதான் ஆர்கனோமெட்டாலிக். அப்போ இதில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அப்போ இங்கே நமக்கு ஆல்கைல் குரூப் இருக்குது. அப்போ இது ஒரு மெட்டல் கேட்மியம். அப்போ இது ஒரு ஆர்கனோமெட்டாலிக் தான். அடுத்தது C6H5, இங்கே கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு மெட்டல் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது, பட் இங்கே என்ன இல்லை, மெட்டல் இல்லை. இது வந்து என்னது, மெட்டல் ஆகிடு. ஓகே, அடுத்தது இங்கே நமக்கு பாருங்கள் ஆல்கைல் குரூப் இருக்குது, இங்கே மெட்டல் இருக்குது. அப்போ இதுவும் ஆர்கனோமெட்டாலிக் தான். அப்போ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். 39th கொஸ்டின். ஃபெரோசின் இருக்குது, CO2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன கிடைக்கும், ஆசிட் தான் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இங்கே ஒரு COH, இங்கே ஒரு COH நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் மெக்கானிசம் பாருங்கள், இந்த சைக்ளோபென்டாடைன் அதில் ரிங்கில் இருந்து என்ன செய்யுது, அந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்போ இது CO மைனஸாக மாறிடும். இப்போ இந்த O மைனஸ் ஹெச்சை எடுத்துகிட்டு COHஆக மாறிடும். மறுபடியும் இந்த ரிங்கும் எனர்ஜியும் அட்டாக் பண்ணும் அடுத்த CO2வை. அப்போ இங்கேயும் எனர்ஜியும் நமக்கு COOH ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். கடைசி கொஸ்டின் பாருங்கள். EAN ஆஃப் CO in CONH3 6 3 + 6 27 24 36 39. அப்போ கோபால்ட்டுக்கு 27 எழுதியாச்சு. அப்புறம் 6 × 2 12, டோட்டல் என்ன வருது, 39 வருது. இங்கே 3+ இருக்குது, செப்பரேட் பண்ணிடுங்க. 39 - 3 36. ஓகே, ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.